சொன்னா தெரியும். சொன்னாலும் தெரியும் புரியும். சதுர குலத்திலே சுதீரமால் அவதரித்தனவர் 3. யாரையா? 1 திருநாட்டு மன்னர். திருநாட்டால் செல்வத்திற்கு அதிபதி. 2 பாண்டு மகாராஜன். 3 விதுர மகாராஜன். மூவரிலே மூத்தவராக விளங்கக்கூடிய திருநாட்டு மன்னர். தர்மதான் தாய். என் தாய் அது எல்லாம் தாய் யார் சொல்றது? அம்மான்றாங்க. அப்பா கூட கேப்பாரு வெளிய. அது வேற வார்த்தை. அது வந்து கேப்பாரு. இல்ல கேப்பாரு. உங்க அம்மா எங்க போயிரானு? கடைக்கு போயிரானு. அவரு கேக்கலாம்டா. நீ கேக்கலாமா? சரி நீங்க சொல்லுங்க. தாயாரு. என் தாயோ காத்தாரி அம்மாயார் உண்டு. காத்தாரி அம்மா உண்டு. ஏய் என்ன சொன்னா? காத்தாரி அம்மா உண்டு. காத்தாரி அம்மா உண்டு. உண்டு. ஏய் புடி. எல்லாம் பிளான் பண்ணி காத்தாரி அம்மாயார் உண்டு. உண்டு. உண்டேடா பையா. உண்டு. உண்டேனா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா உண்டு. புரியுதா? இருவருக்கும் உண்டு விஜி எவ்வளவு கஷ்டப்பட்டுதோ கடவுளே. எதுக்குடா? எவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆகுதுங்க. பெரியவங்களா கேட்பாங்க. ஏன்னா விசேஷமா விசாரி உண்டா? மரும மாசமாகுதா அப்படி கேட்பாங்க. கடவுள் குடிச்சல் இருக்குதுமானுவாங்க. ஆமாம்பா. அவங்களே கொஞ்ச நாள் பொறுத்து கேட்பாங்க. குழந்தை நல்லபடியா பிறந்துச்சா? வந்துருச்சம்மா. குழந்தை எத்தனை கிலோ? 8 கிலோ இருக்கு. ஒரு 2 கிலோ. 2 கிலோ. 2.25 கிலோ. 2.25. அட 2.25 கிலோ. சரிப்பா. 3 கிலோ கூட இருக்குதுங்க. ஆமா. ஆரோக்கியமா பிறந்ததோ. 3 கிலோ இருக்குதுன்னா நல்ல மனக்கட்ட மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குது. நீ எப்படி பார்த்தாலும் அம்மாக்கு 9 கிலோ மனக்கட்ட மாதிரி பிறந்துருக்கு. எத்தனை கிலோ? 9 கிலோ. 9 கிலோ. 9 கிலோ. 9 கிலோ. கூத்துல வைக்கணும் தாயியா? இப்ப நீ வந்து போ. தந்தையருக்கு அடியன் தலைவராக ரொம்ப கஷ்டப்பட்டு ஜேஜி முட்டி இருப்பாங்க. சொல்லியா எந்த காலையில மாற்றி வாங்கிடுவாங்க. இவங்க அம்மா பெருமாதி ஜேஜி முட்டி இருந்திருக்கோம். அப்படி இருந்தாலும்